ஹவ் வாஸ் இட்? அப்போ இருக்கிற ஒரு த வே யூ ஷேர் யுவர் தாட்ஸ் அபவுட் மியூசிக்கா இருக்கலாம், இல்ல ஹேவிங் ஃபன் ஜென்ரலி அண்ட் இப்போ அதே செட் ஆஃப் பீப்பிள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் பாண்டிங் எப்படி இருக்கு? அப்போ இருந்த செட் ஆஃப் பீப்புளோட அப்போ எங்களுக்கு என்னென்னா நோ அஜெண்டா. ஓகே. நவ் வென் யூ ஹேவ் சக்ஸஸ் ஆர் சம்திங், சக்ஸஸ்ன்ற தாண்டி வந்து சம்திங் ஒரு ஒரு ஹெவினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி. சக்ஸஸ்னால் அது பெரிய வார்த்தைன்னு நான் பார்க்குறேன். அந்த இடத்துக்கு இன்னும் வரல. பட் இப்போ ஓகே யூ சீயிங் சம் கைண்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன் ஃபார் வாட் யூ டன். இப்போ பிஎஸோடு இருக்கும்போது வி டிஸ்கஸ் மியூசிக். பட் அப்போ வந்து இன்னுமே ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தது. இன்னசென்ஸ் நிறையா இருந்தது. அந்த இன்னசென்ஸ் லூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதான் என்னோடய மெயின் இதுவே. எனக்கு அந்த இன்னசென்ஸ் தான் வந்து கீயே நமக்கு. இப்போ நோ அஜெண்டா டெய்லி. அப்புறம் மியூசிக்கில் வந்து ஜாலியாக வாசிப்போம். எந்த அஜெண்டா டெய்லி வெளில போவோம், பார்ட்டி பண்ணுவோம். யூ செட் அண்ட் ஹேவ் சம் மியூசிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சச் ஹாப்பி டைம்ஸ் ஆக்சுவலி. அப்போல்லாம் வந்து என்னென்னா வந்து லைக் ஒரு எங்கேயோ கல்யாண கச்சேரி நடக்கும் ஊர் சைடில். அப்போ வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு செட்லிஸ்ட் மாறும். வேறு வேறு விதமான சாங்ஸ். இப்போ வந்து இங்கே வாசிக்கும் போது ஒரு செட்லிஸ்ட் வச்சுப்போம். ஒரு குரூப்க்கு ஏற்ற மாதிரி செட்லிஸ்ட் மாறும். நாங்கள் ஏதோ ஒரு இன்டீரியர் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல செட்லிஸ்ட், அதெல்லாம் வந்து இப்போ நினைக்கும் போது ரொம்ப பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த மக்களுக்கு தான் வந்து ரியல் சில மியூசிக் வாசிச்சு அவங்களே திரும்பி பார்ப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு மியூசிக் வாசிப்பீங்க. அப்போல்லாம் வந்து இப்போவுமே இளையராஜா 100 வருஷம் வாங்க இப்போ தான் இன்னும் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க.